வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். ஞாயிறு ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் கோவில் இடத்தை போலி பட்டா மூலம் ஆக்கிரமிப்பு செய்த பிரச்சினை. போராட்டத்தை அறிவிக்க சுப்பிரமணிய சுவாமி முடிவு. பஞ்சபாஸ்கர ஸ்தலங்கள் 5 ஆகும். அவை சென்னைக்கு அருகே ஞாயிறு, நன்னிலம் அருகே திருச்சிறுகுடி, ஆடுதுறை அருகே திருமங்களக்குடி, நீடாமங்கலம் அருகே திருப்பரகினி நியமம், திருவாரூர் அருகே தலைஞாயிறு ஆகிய 5 கோவில்கள் ஆகும். இந்நிலையில் பஞ்சபாஸ்கர ஸ்தலங்களில் முதல் கோவிலான சென்னைக்கு அருகே திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் ஞாயிறு கிராமத்தில் உள்ளது. இங்குள்ள ஸ்ரீ சொர்ணாம்பிகை சமேத ஸ்ரீ புஷ்பரதேஸ்வரர் திருக்கோவிலுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களது குடும்பத்துடன் வந்து சுவாமி தரிசனம் செய்துவிட்டு செல்கின்றனர். இக்கோவிலில் திருவோடு மரம் இருப்பது மிகவும் சிறப்பாகும். மேலும் இக்கோவிலில் ஸ்ரீ சூரிய பகவான், ஸ்ரீ காசி விஸ்வநாதர் ஆகிய தெய்வங்களை வழிபடுவதை பக்தர்கள் மிகவும் சிறப்பாக கருதுகின்றனர். கண் சம்பந்தமான நோய்கள் தீர இங்குள்ள ஸ்ரீ சூரிய பகவானுக்கு ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் 7 மணிக்குள் அர்ச்சனை செய்து வழிபட்டால் கண் நோய் முற்றிலும் குணமாகும் என்பதே பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கையாக உள்ளது. இவ்வாறு சிறப்பு பெற்ற இக்கோவிலில் ஸ்ரீ சங்கிலி நாச்சியார், ஸ்ரீ பாலகணபதி, ஸ்ரீ கண்வ மகரிஷி, ஸ்ரீ பல்லவ விநாயகர், ஸ்ரீ சிவகாமி அம்பிகா சமேத நடராஜர், ஸ்ரீ காலபைரவர், ஸ்ரீ நர்த்தன கணபதி, ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, ஸ்ரீ லிங்கோத்பவர், ஸ்ரீ பிரம்மா, ஸ்ரீ துர்க்கை உள்ளிட்ட பிரகார மூர்த்திகளாக அருள் பாலிக்கின்றனர். மேலும் இத்திருக்கோவிலில் திருக்குளம் ஒன்றும் உள்ளது. இவ்வாறு சிறப்பு பெற்ற இத்திருக்கோவிலுக்கு பல ஏக்கர் நிலம் உள்ளது என்று கூறப்படுகிறது. இருப்பினும் இவற்றை இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் முறையாக பராமரிக்கவில்லை என்ற பக்தர்களும் பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் குற்றம் சாட்டுகின்றனர். இந்நிலையில் இத்திருக்கோவிலின் நிலத்தை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளார். மேலும் அந்நிலத்துக்கு போலி பட்டாவும் பெற்றுவிட்டார். இதனால் அந்த பட்டாவை ரத்து செய்ய கோரி இக்கிராமத்தை சேர்ந்த தனி நபரான பாஜக பிரமுகரும் இந்திய அரசின் ஜவுளித்துறை ஆலோசனை குழு உறுப்பினருமான எஸ். நாகபூஷணம் வருவாய்த்துறை அதிகாரிகளுக்கும் இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரிகளுக்கும் பலமுறை புகார் அளித்தார். இதன் பின்னர் அந்த நிலம் இத்திருக்கோவிலுக்கு சொந்தமானது என கிராம நிர்வாக அதிகாரி, வருவாய் அலுவலர், பொன்னேரி தாசில்தார் ஆகியோர் தணிக்கை செய்து திருவள்ளூர் மாவட்ட வருவாய் அலுவலருக்கு அறிக்கையும் தாக்கல் செய்துவிட்டனர். ஆனால் பல மாதங்கள் கடந்தும் போலி பட்டாவை மாவட்ட வருவாய் அலுவலர் ரத்து செய்யாமல் புகார் அளித்த தனிநபரை அலைகழித்து வருகிறார் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே அந்த தனிநபர் திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் மற்றும் தமிழக முதல்வர் ஆகியோர் இப்பிரச்சனையில் போர்க்கால அடிப்படையில் தலையிட்டு போலி பட்டாவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். மேலும் இப்பிரச்சனை குறித்து விராட் இந்துஸ்தான் சங்க நிறுவனர் சுப்பிரமணிய சுவாமி, தமிழக மாநில தலைவர் சந்திரலேகா ஆகியோரிடம் புகார் தெரிவித்துள்ளார். எனவே அவர்கள் இம்மாதம் 22ஆம் தேதி, 23ஆம் தேதி ஞாயிறு கிராமத்தில் உள்ள இக்கோவிலுக்கு வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்ய உள்ளனர். இதன் பின்னர் இப்பிரச்சனை தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க தவறும் வருவாய்த்துறை அதிகாரிகளையும் இவர்களுக்கு துணை போகும் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகளையும் கண்டித்து போராட்டத்தில் ஈடுபடுவது குறித்து அறிவிக்க உள்ளனர். எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் போர்க்கால அடிப்படையில் இப்பிரச்சனையில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஞாயிறு கிராம பொதுமக்கள், பக்தர்கள், சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வணக்கம் சார், என் பேர் நாகபூஷணம். என்னோட ஊர் திருவள்ளூர் மாவட்டம், ஞாயிறு கிராமம்னு பேர். திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி வட்டத்தில் ஞாயிறுன்ற ஊரில் இருக்குது. நான் இந்த ஊரை சேர்ந்தவன். தொடர்ந்து ஒரு 50 வருஷமாக பொலிட்டிக்கலில் இருக்கிறேன். இப்போ என்னோடய ஊரில் புஷ்பரதீஸ்வரர் ஆலயம்னு ஒன்று இருக்குது. இந்த ஆலயத்தோட நிலம் ஏகப்பட்ட சொத்து இருக்குது. இந்த நிலம் கோயில் வாசல்லையே கொஞ்சம் போர்ஜரி பட்டா செஞ்சு தனியார் ஆக்கிரமிப்பில் இருக்குது. இதை கண்டுபிடிச்சி கலெக்டர்கிட்ட புகார் கொடுத்து அதன் பேரில் தாசில்தார், ஆர்ஐ, விஓ இவங்க எல்லாமே இது கோயில் இடம் தான் சொல்லி ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க. இந்த ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி என் பேரில் எனக்கு என்கொயரி கொடுத்து விசாரணையும் நடந்து போச்சு. விசாரணை நடந்து டிஆர்ஓ அந்த போர்ஜரி பட்டாவை கேன்சல் பண்ணுறதுக்கு டிலே பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு.
ஒரு விஷயம் சார். இதில் இருக்கிற ப்ராப்ளம் என்னன்னு தெரியல. தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாலும் இது வரைக்கும் நடக்கலை. அவர் நடத்தணும், இந்த போர்ஜரி பட்டாவை கேன்சல் பண்ணி இந்த கோயிலோட சேர்க்கணும், கோயில் நிர்வாகத்தை நல்லா பார்க்கணும். இது மாவட்ட ஆட்சியரும் இது உதவி செய்யணும், முதலமைச்சரும் இது மாதிரி நடவடிக்கை எடுக்கணும். அடுத்தது இந்த கோயில் வாசலை தோண்டி புதையல் எடுத்திருக்காங்க ஜேசிபி எந்திரம் மூலயமா. அந்த புதையல் எடுத்ததை ஊரில் பரவலாக பேசின பிறகு புகார்லாம் கொடுத்தோம். புகார் ஹெச்ஆர்என்சியில் கமிஷனர்கிட்ட கலெக்டர்கிட்ட இருந்து போலீஸ் கமிஷனர் வரைக்கும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அந்த புதையில. ஏற்கனவே இது பேரில் பல புகார் கொடுத்து இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. மூணாவது கடந்த ஒரு 6 மாதத்தில் நம்ம மாண்புமிகு அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் இந்த ஊரில் கபாலீஸ்வரர் கோயில் ஒன்று இருக்குது, அதன் பேரில் அந்த கோயிலை கட்டணும்னு பெரிய அதிகாரிகள் டீமோடு வந்திருந்தாங்க. அவர்கிட்ட நேரடியாக கோயிலில் இந்த மாதிரி புதையல் எடுத்துருக்குறாங்க, நிலம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் கவனிங்க, இந்த கபாலீஸ்வரர் கோயிலை சீக்கிரமாக கட்டி கொடுங்க, நல்லா பண்ணணும். இது பூர்வீகமாக 1000 காலத்துலேருந்து இருந்துட்டு இருக்குது. இது சுயம்பு லிங்கமாக வந்தது. இது ஹிஸ்ட்ரியில் இருந்ததை பார்த்துட்டு நீங்கள் கோயில் கட்டணும்னு வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷத்தை செய்யுங்கன்னு சொன்னோம். இது வரைக்கும் அது கூட இனிஷியல் நடவடிக்கை கூட அவங்க எடுக்கலை. அவங்களுக்கும் இது கொண்டு போய் ஞாபகப்படுத்தி இந்த கோயில் வேலையை சீக்கிரம் நடத்தணும். அடுத்து இந்த கோயில் நிலம் ஏகப்பட்ட நிலம் தனியார்கிட்ட ஏகப்பட்ட ஆளுங்க கிட்ட கோயிலுக்கு வருமானம் இல்லாத அளவுக்கு தப்பான வேலை நடந்துட்டு இருக்கு. கோயில் நிர்வாகம் சரியாக நடக்கலை. ஈவோவும் அதிகாரிகளும் இந்த வேலைகளில் வர்ற வருமானத்தை கோயிலுக்கு சேர்க்காம, கோயில் நிர்வாகத்தில் சேர்க்காம அவங்களே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. நேஷ்னல் ஹைவேஸுக்கு மீஞ்சூரில் ஹார்பர் வந்திருக்கிறதுனால ஹைவேஸுக்கு இந்த கோயில் நிலம் அடிபடுறது. அந்த கோயில் நிலத்துக்காக காம்பன்சேஷன் ஹைவேஸில் 50 லட்ச ரூபா கொடுக்குறாங்க. அதுதான் நான் தான் ஹெச்ஆர்என்சி கமிஷனர்கிட்ட சொல்லி அதை வாங்கி கொடுக்குறேன். அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த கோயிலை சுற்றி 100 பேங்க் இருக்குது. ஆண்டார்குப்பம் கோயில் நிர்வாகம் தான், பொன்னேரியில் இருக்கிற ஆண்டார்குப்பம் நிர்வாகம் தான் இந்த கோயிலும் பார்க்குறாங்க. அந்த பணத்தை இந்த கோயில் நிர்வாகத்தில் எங்கேயாவது ஆண்டார்குப்பம் பேங்க்லேயோ இல்லை இங்கே நாயர் பேங்க்லேயோ இல்லை இதை சுற்றி இருக்கிற 100 பேங்க்லேயும் போடாமல் என்ன பண்ணீங்கன்னு சொல்லி கேட்டாக்கா நாங்கள் காஞ்சிபுரம் பேங்க்கில் எடுத்து போய் அதிகமாக வட்டி வருதுன்னு போட்டிருக்கிறோன்னு காமிக்கிறாங்க. இதை முருகானந்தம்ன்ற ஒரு செக்ரட்டரிக்கு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து ஏசி சித்ராவை என்கொயரி பண்ண சொல்லி அந்த அம்மாவை விசாரித்தாங்க. விசாரித்ததில் இவங்களோட சேர்ந்து அவங்க புதையில்ல இந்த பணத்துல எல்லாம் பங்கு வாங்கிக்கின்னு இந்த இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் முறையாக தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சொல்லி ஒரு இதுவாக பேசுனாங்க. நீங்கள் இந்த மாதிரி பேசி விசாரணைக்குன்னு உங்களை நியமிச்சிருக்கிற அதிகாரிக்கு தப்பான இது பண்ணாதீங்க, நாங்கள் போராடி இந்த ஊர் கோயிலுக்கு நல்லது நடக்கணும், கோயில் பிரச்சனை நீங்கள் தீரணும்னு சொல்கிறோம். நீங்கள் அதிகாரியாக என்கொயரி பண்ணி நல்லது செய்வீங்கன்னு பார்த்தா நீங்கள் இவங்களோட சேர்ந்து இவங்களோட பங்கு போட்டுக்கிட்டு எங்கள் கோயில் விஷயத்தை தப்பாக கொண்டு போகிறீங்க, உங்களோட நாங்கள் ஒத்துழைப்பு தரமாட்டோம்னு சொல்லி செக்ரட்டரிக்கிட்ட நான் தகவல் கொடுத்துட்டேன். செக்ரட்டரி மறுபடியும் இதை விசாரிக்கிறேன்னு சொல்லி பண்ணிகிட்டு இருக்கிறத தவிர இன்னும் முடிவுக்கு வரல சார். மாவட்ட ஆட்சியர், கலெக்டரு, டிஆர்ஓ, நம்ம முதலமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், ஹெச்ஆர்என்சியில் வந்திருக்கிற புதிய கமிஷனர் இவங்கெல்லாம் சேர்ந்து இந்த கோயில் நிர்வாகத்தை சிறப்பாக செஞ்சு கொடுத்து கோயிலுக்கு நல்லது பேரும். பக்தர்கள் வாரம் ஞாயிற்றுக்கிழமை 1 லட்சம் பக்தர் வராங்க. இங்கே மிகப்பெரிய இது ஜனங்க கூடுற இடமா போச்சு. கோயில் சிறப்பாக இருக்குது. இது மேலும் வளரணும். இதுக்கு கவனம் செலுத்தணும் கவர்மெண்ட்டு, முதலமைச்சர், அறநிலைத்துறை அமைச்சர், அறநிலைத்துறை கமிஷனர் இவங்கெல்லாம் சேர்ந்து நல்லது செய்யணும். இது பேரில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க சொல்லி கேட்டுக்கிறேன் சார். இது அருமை தலைவர், பெரியவர், பிஜேபி லீடர் டாக்டர் சுப்பிரமணிய சாமியோட அவர்களோட நாலேஜுக்கு கொண்டு போனேன். அவர் அடுத்த வாரம் கோயிலுக்கு வர்றேன், நான் கோயிலே ப்ரெஸ் மீட்டை வச்சு இந்த விஷயத்தெல்லாம் நான் கோயிலில் சொல்கிறேன், நீ ரெடி பண்ணி வச்சுக்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் கோயிலுக்கு வந்த பிறகு இந்த ப்ரெஸ் மீட் வந்த பிறகு அவர்கிட்ட கலந்து பேசி மிகப்பெரிய போராட்டம் நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன். நானும் பிஜேபியில் இருக்கிறேன் சார். இந்த பொது வாழ்க்கைக்காக இவ்வளோ தூரம் போராடிட்டு இருக்கிறோம். அரசாங்க அதிகாரிகள், அறநிலைத்துறை அதிகாரிகள் யாரும் சரியாக ஒத்துழைப்பு தரலை. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு தெரியல. ஏதோ பெரிய எதிர்பார்ப்பு கோயில் விஷயத்தில், பொது விஷயத்துல எல்லாம் தலையிடுறவங்க எவ்வளோ தொல்லை கொடுக்கணுமோ அவ்வளோ கொடுக்குறாங்களே தவிர முறையான நடவடிக்கை இல்லை. முறையான நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் அவர்கள், அறநிலைத்துறை அதிகாரி அவர்கள், அறநிலைத்துறை அமைச்சர் அவர்கள் செய்யணும்ன்ட்டு நான் கேட்டுக்கிறேன் சார்.